அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழக அரசு 2021 பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2500 ரொக்க பணத்தை கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாங்க. இதோட விவரத்தை நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல பார்த்துருந்தோம். இந்த வீடியோல நம்ம எப்படி டோக்கன் விநியோகம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது என்னைக்கிலிருந்து கொடுக்குறாங்க, எப்போ முடியுது, அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பரிசு என்னைக்கு விநியோகிக்கிறாங்க, அது எங்க நம்ம பெற்றுக்கொள்ளணும், ஒருவேளை நம்ம இந்த பொங்கல் பரிசை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் பரிசை வாங்குறதுக்கு நம்ம கைரேகை வச்சாதான் கொடுப்பாங்களா இல்ல ரேஷன் கார்டு காமிச்சாலே கொடுத்துருவாங்களா, அதை பத்தின கிளியர் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கிளியரா புரியும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 2,10,00,000 அரிசி அட்டைதாரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க. அதாவது போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கூட 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் 2,500 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த அரிசி அட்டைதாரர்கள் குடும்பத்துக்கு 2,500 ரூபாய் ரொக்க பணத்துடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, தலா 20 கிராம் முந்திரி திராட்சை, 5 கிராம் ஏலக்காய், ஒரு முழு நீள கரும்பு அடங்கிய ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த அரிசி அட்டைதாரர்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த அரிசி அட்டைதாரர்கள் குடும்பத்துக்கு மேல சொன்ன பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் இல்லாம இலவசமா வேட்டி சேலை கொடுப்பாங்க. அது எல்லா வருஷமும் ஆல்ரெடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டோக்கன் என்னென்னைக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அது என்னைக்கு முடியுது அப்படின்ற விவரத்தை பார்க்கலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி டோக்கன் கொடுக்கறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா வீடு வீடா அவங்களே டைரக்டா போய் கொடுக்குறாங்க. அதாவது டிசம்பர் 26 இருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரை வீடு வீடா சென்று அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பணத்தை நம்ம என்னைக்குல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை ரேஷன் கடைகளில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், வாங்காம விட்டுட்டோம்னா பாத்தீங்கன்னா நம்ம ஜனவரி 13ஆம் தேதி போயிட்டு நம்ம ரேஷன் கடைகளில் போய் வாங்கிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன் குறிப்பிட்டிருக்கும் நாளில் மட்டுமே நம்ம டைரக்டா ரேஷன் ஷாப்புக்கு போகணும். அதாவது அந்த ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க அந்த ரேஷன் கார்டு கூட டோக்கன் எடுத்துட்டு போகணும். அந்த டோக்கன்ல பாத்தீங்கன்னா முற்பகலா பிற்பகலான்ட்டு மென்ஷன் ஆயிருக்கும். அந்த டைம்ல மட்டும் தான் போகணும். அந்த டைம்ல போகும்போது நம்ம கட்டாயமா பாத்தீங்கன்னா முகக்கவசம், 1 மீட்டர் இடைவெளி அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி கொரோனா பரவல் இன்னும் முற்றிலுமா நீங்கல. அதனால கண்டிப்பா தமிழக அரசு இதை அறிவுறுத்திருக்காங்க. அதனால நீங்க முகக்கவசம் அணிஞ்சிட்டு 1 மீட்டர் இடைவெளியை பின்பற்றி இந்த பரிசு பொருட்களையும் பணத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு அறிவுறுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கைரேகை வச்சு தான் வாங்கணும்ட்டு இல்லை, நம்ம டைரக்டா நம்ம ஸ்மார்ட் கார்டு கொடுத்தாலே போதும், இதை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இன்னொரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. இது மக்களுக்கு மிகவும் நிம்மதி தரக்கூடிய செய்தி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.